என்ன பண்ணா எப்படி எல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான்ங்கிறத வாக்குமூலமா கொடுத்தா பாரு. அந்த வாக்குமூலத்தை வெளியிட்டான்டா திராவிட திருட்டு போய. அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது? எதுக்கு வருது? இனிமேல் யாராவது அவன் கைய பிடிச்சுட்டான், அவன் தொந்தரவு பண்ணா, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க வழக்கு கொடுக்க வருவீங்களா? பொண்டாட்டி தாலி இருக்கிறான், ஆத்தா கழுத்துல இருக்க தாலி அத்துக்கிட்டு போய் குடிக்க காசு இல்லைன்னா மனைவியை கொலை பண்றான், சொத்தை விற்கிறான். இப்ப என்ன செய்யலாம்னு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு போடுறதில்ல. அப்ப என்ன செய்யலாம்? குடும்ப தலைவிக்கு 1000. இது என்னது? தேர்தல் அரசியல். இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரியில் படிக்க போற பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இளைஞர்கள் மொத்தமும் சீமானுக்கு ஓட்டு போடுகிறார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு போடுகிறார்கள். எழுச்சி மிக்க இளைஞர்கள், புரட்சியாளர் பகத்சிங்கை படித்தவர்கள், பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற கனவை அடிமை இந்தியாவில் முன்வைத்த புரட்சியாளர் பகத்சிங். இதை படித்தவர்கள் விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளிலும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அவசியம் அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிற இளைஞர் பெருமக்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், உயர்கல்வியை படிக்க பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறவர்கள், 14,000 ஆசிரியர் பெருமக்கள் படித்துவிட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரத்திற்கு வீதியில் நின்று போராடுகிற பெருமக்கள், 14,000த்திற்கு மேற்பட்டு ஆசிரியர் தேர்வு பணியை எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்து நிற்கிற பெருமக்கள், செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு, அரசு மருத்துவ பெருமக்கள் ஊதிய உயர்விற்கு எல்லாரும் வீதியில் நிற்கிற பெருமக்கள் யோசிக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எங்கும் ஊழல், எங்கும் லஞ்சம், மீள முடியாத வறுமை, ஏழ்மை, வள கொள்ளை, தூய காற்றில்லை, குடிக்க நீரில்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, பயணிக்க பாதையில்லை, எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை. ஐயோ, இதை மாற்ற முடியாதா என்று துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? சீமான் பின்னாடி செல்கிறார்கள். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சீமானுடைய அப்பன் அண்ணாதுரையோ கருணாநிதியோ தொடர்ச்சியாக பரம்பரையாக பதவியில் இருந்து வந்தவன் அல்ல. அவன் பின்னால் நிற்பவன் எவனும் அரசியல் தலைவனின் வாரிசும் அல்ல. ஆடம்பரம் படோடபம் எதுவும் இல்ல. முட்டுச்சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மூத்திர சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மேடை இருந்தாலும் பேசுகிறார்கள், இல்லை என்றாலும் கத்துகிறார்கள். ஆனால் மக்களின் மீது அக்கறையோடு கத்துகிறார்கள். அதனால் ஈர்க்கப்பட்ட எண்ணின பிள்ளைகள் சீமான் முன்னாடி திரள்கிறார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? கல்லூரிக்கு செல்கிற இளம் பெண்களுக்கு எப்படி ஒரு பேரு? புரட்சி பெண் திட்டம் 1000. எப்படி இருக்கு பாருங்க. 60 ஆண்டு கால ஆட்சி, 60 அரை நூற்றாண்டுக்கு மேலான ஆட்சி, திராவிடர்களின் ஆட்சி. 1000 ரூபாய்க்கு எங்க அம்மா கையேந்திரா, 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையேந்திரா. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது, வளர்ச்சியில வருது, நவீன தமிழகத்தில் வருது, நவீன தமிழ்நாட்டை படைத்த சிற்பிகளின் செயல்பாட்டில் வருது. அப்ப இளம் பெண்ணுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? புரட்சி பெண். இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த திட்டம் இது என்னது? தேர்தல் அரசியல். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா ஆம்பளை பிள்ளைகளுக்கு கோச்சுக்குவாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு குவார்டர் போடணும், பிறந்த நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும், அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது, அதுக்கு படம் பார்க்கணும் காசு, இதனை கோபத்துல மாத்தி போட்டுருவான். இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம்னு நினைப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? அவனுக்கு தமிழ் மகன் 1000. ஏன் அங்க திராவிட மகன் வரல? வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான். ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி பகுத்து கிகுத்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு, கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு, மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம். குடித்தால் என்ன பண்ணுவாய்? செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்பவும் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம். விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
என்ன செய்யறது? உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு, உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாவது நின்று செத்து போறோம். வேற என்னதான் செய்ய முடியும்? ஆனாலும் நீங்க இங்க பாருங்க, போடு போடாம போ, ஆனா விட்டுட்டு போய் போன மட்டும் நினைக்காத. இங்க பாரு, ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன் எல்லாரும் விட்டு போயிட்டான். ஆனால் சிங்க மகன் நின்று நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி வா. திராவிடனா தமிழனா? எப்படி மதுராம் பாரு, திராவிடனா தமிழனா சண்டை. இப்ப இதெல்லாம் என்ன? தேர்தல் அரசியல். ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு 5000 தேர்தல் அரசியல். 2500 தேர்தல் அரசியல். 2500 1000 தேர்தல் அரசியல். 2500 1000 கொடுக்க முடியல, 103 ரூபாய் தேர்தல் அரசியல். 5000 2500 1000 வெறும் 103. இதெல்லாம் இதுல வருது, டெவலப்ல வருது, அப்படியே வருது, அப்படியே வருது. 45,000 கோடி சாராய வியாபாரம், டாஸ்மாக் பிசினஸ். பிசினஸ் இங்கே சட்டசபையில நிதி அமைச்சர் 45,000 கோடிக்கு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இது எதுல வருது? வளர்ச்சியில் வருது, வளர்ச்சியில் வருகிறது. இது என்னது? நாச அரசியல், தேர்தல் அரசியல். இதெல்லாம் தேர்தல் அரசியல். தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தம், அது பெரிய சாதனை. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்மெண்ட்ல வருது, தேர்தல் அரசியல். இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்தி விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல். தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுக்கிற அரசியல். இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல். இவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். எது? ஏமாற்று, ஏமாற்று. அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு. ஏன்? கொண்டு வந்தவனே வந்தான். என்ன சிரிக்கிற? நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? திராவிட திருவாளர்கள். என் தங்கச்சி அனீஸ் பேசுனா பாருங்க, பாத்திமா. என்னையே கொண்டு வந்தது யாரு? ஐயாதான். கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் திருடர்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள். சிஏஏ ஐயாக்கள் தான். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல ரொம்ப அழகானது என்ன தெரியுமா? சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படி? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். அதை கூட இருந்து அனுமதித்த பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்றக்காரர்கள். எது ஒன்று, எது ஒன்று சொல்லு, எது ஒன்று சொல்லு. இவர்கள் இன்னும் சொல்ற, நான் வந்தா நீட் ரத்து பண்ணுவேன், நான் வந்தா மதுக்கடையை மூடுவேன். இது ஏமாற்று. இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிற உங்க பிள்ளைகள். இப்ப உதாரணமா பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கை படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நம் தங்கைக்கு பாதுகாப்பு இல்ல. நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சுன்றான் வச்சுக்க. தங்கச்சி ஒரு குற்றப்பதிவை கொடுக்கிறார். இந்த மாதிரி என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான், வன்கொடுமை செஞ்சிட்டான். இங்க இருக்கிற என் தங்கச்சிமார்களின் உடன் பிறந்தார்கள் யாருக்கும் வராத துணிவு ஒரு தங்கைக்கு வந்தது. உண்மையிலேயே புரட்சி பெண் அந்த மகள்தான். தன்னை அவமதிப்பான், ஊடகம் காட்டும், கேலி பேசுவான், எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் எனக்கு நேர்ந்தது இன்னொரு மகளுக்கு இந்த நிலத்தில் நிகழக்கூடாது என்று துணிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். அவன் என்ன பண்ணா? எப்படியெல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான்ங்கிறத வாக்குமூலமா கொடுத்தா பாரு. அந்த வாக்குமூலத்தை வெளியிட்டான்டா திராவிட திருட்டு போய. கேட்டா அது என்னது? டெக்னிக்கல் எரர். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது, முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது? எதுக்கு வருது? இனிமேல் யாராவது அவன் கைய பிடிச்சிருத்தான், அவன் தொந்தரவு பண்ணா, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க, வழக்கு கொடுக்க வருவீங்களா? வந்தா என்ன ஆகும்? உன் பேரு, உங்க அப்பன் பேரு, உன் ஊரு பேரு, உன் பாரு எல்லாத்தையும் வெளியிடுவான். இதுதான் அது. எப்படி
எப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆட்சி இருக்குவர்? நடந்துருச்சு விடு. தங்கச்சிக்கிட்ட வாக்குமூலம் வாங்கி பதிவு பண்ணல. அந்த ஞானசேகரன் குற்றவாளி இருக்கல, அவன்கிட்ட ஏன் செய்தாய்? எவ்வளவு அந்த குற்றவாளி இடத்திலே ஒரு வாக்குமூலத்தை பெற்று ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், அந்த சாருக்கும் நீ அனுசரிச்சு போகணும் என்றிய அந்த சார் எந்த சார் என்று ஏதாவது விசாரிச்சு இந்த அரசு வெளியிட்டு இருக்கிறதா? போராட சென்ற எங்களை போராடவே அனுமதி தராமல் கைது செய்தது ஏன்? போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய சுற்றுச்சூழல் பசுமை தாயத்தினுடைய அமைப்பின் தலைவர் அம்மா சௌமியா அன்புமணியை கைது பண்ணது ஏன்? குஷ்பு அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அவர்கள் போராடியவர்களை கைது செய்து ஆட்டு தொட்டியில் அடைத்தது ஏன்? போராடவே அனுமதிக்காத அரசு. அப்ப என்ன வருது? குற்றவாளி ஞானசேகரனா, அரசு குற்றவாளியா என்ற கேள்வி வந்து எங்களை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சிக்கு போராடவே அனுமதிக்காத அரசு என் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவதற்கு 32 இயக்கங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அனுமதியை கொடுத்து முகநூல்களிலே பகிரிலே எல்லா இடத்திலும் சீமான் வீடு முற்றுகிட போறோம் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று 17,000 சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுமைக்கும் அடிச்சு ஒட்ட வச்சு 3 மணி நேரம் நடுவீதியில் போக்குவரத்தை நிறுத்தி என்னையை திட்டி என்னையை இழிவாக பேசி முழக்கமிட அனுமதிச்சது எப்படி? இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எட்வர்டு ஸ்னோடன் என்கிற ஒரு அறிஞன் சொல்கிறான், என் அன்பு மக்களே, என் அண்மை உடன் பிறந்தார்களே, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து கூறுவது, அநீதிக்கு எதிராக அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டிலே குற்றமாக கருதப்படுமே. ஆனால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்கிறார். இப்போது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நன்கு அறிந்து கொள்வீர்கள், இந்த நாடு யாரால் ஆளப்படுகிறது, எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையிலே இந்த நாட்டின் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்சி அரசியல் தேர்தல் அரசியலில் இருந்து மக்கள் அரசியலை நோக்கி பயணிப்பதுதான், கொண்டு செல்வதுதான் நம் எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கடமை. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய எல்லாம் நேத்தெல்லாம் பெரியாரை வேண்டுமென்றே விமர்சிக்கிறார் சீமான். சத்தியமாக சொல்கிறேன், பெரியாரை நான் வேண்டுமென்று விமர்சிக்கவில்லை, வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன்.
இந்த பெருமக்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே. பெரியார் 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 என்று பேசுகிறார்கள். பெரியார் பேசியதை பேச மறுக்கிறார். என்னை RSS பிஜேபி கைக்குலி என்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, RSS ஆங்கிலேயர்களின் வடமாநில கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது. தென் மாநிலங்களின் கிளை ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை. எப்படி சொல்ற சீமான்? RSS காரர்கள் சங் பரிவார் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல. பகத்சிங் போல தூக்கலை தொங்கல. எங்கள் பாட்டன் வஉசி போல செக்கை இழுக்கல. என் தாத்தன் காமராஜ் போல, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல, வாழும் என் அப்பன் நல்லகண்மை போல, எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல. யாரு இருக்கல? பிஜேபி இருக்கல, RSS இருக்கல. இந்த நிலத்தில் பெரியாரும் இருக்கல. உனக்கு சந்தேகமா இருக்க? பெரியார படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது, படிச்சுட்டு பேசணும். தம்பி, தப்பிக்கவே முடியாது நீ என்ற தர்க்கத்தில். நீ வா வானா என்னன்னு சொல்லுவேன், நீ ஆனா இதான் சொல்றேன்னு சொல்லுவேன். ஏன்? என் முன்னவர்களின் மொத்த அறிவையும், என் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் மொத்தமா வாங்கி ஒத்தையா நிக்கிறேன். பார்த்து பேசணும். நீ என் தாத்தன் பாட்டனை வீழ்த்துற மாதிரி நிக்காத. அவன் பேரன் சோரனா இல்ல தீரனா வீரனா சூரனா வந்து நிக்கிறேன். என்னை நீ வெல்வது கடினம். ஒன்னே ஒண்ணுதான் நீ செய்ய முடியும். வழக்கை போடலாம், சிறையில் போடலாம். அதை தவிர நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒயின் ஒயின் சங்கு யாருக்கு உதவு தெரியுமா? இந்த திராவிடர்களுக்கு தான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைய இந்த நாட்டின் விடுதலைக்கு RSS போராடிய போராட்டம். ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார், சவர்கர். அவரை இவர்கள் வீர சவர்கர் என்று கட்டமைத்தார்கள். ஒரு கோழையை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர். உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த பெருமகன் யார்? சவர்கர். அவரை வீர சவர்கர் என்று பெயர் வைத்தார்கள். இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க சொல்லு பாப்போம். இல்ல காங்கிரஸ் தான் எடுக்க சொல்லு, RSS பிஜேபியை விடு, இல்ல திமுக தான் எடுக்க சொல்றான். ஆனால் ஒரு மகன் எடுப்பேன். யாரு? இவன் தான் எடுப்பேன். ஏன் எடுப்பேன் கேள்றா? திப்பு சுல்தான் என்ற தீரன் வீரன் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் முன்னவர்களுக்கு வரலாறு இல்லை. உன்னால் நம்ப முடியல? நம்ப முடியல. ஹைதர் அலி மைசூரை தலைமையிடாக கொண்டு ஆண்டுகிட்டு இருக்கும் போது, இந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கும் போது, அல்ல கவனி, வெள்ளக்காரன் வந்து வீழ்த்திட்டான். எங்க பாட்டி ஆண்டு கொண்டிருந்த எங்க முத்துவடுகநாத் தேவர், எங்க பாட்டன் ஆண்டு கொண்டிருந்த சிவகங்கை வீழ்த்தி கைப்பற்றிட்டான். எங்க பாட்டனை கொண்டு விட்டான். கணவன் செத்து கிடக்கிறான் கோயில் வாசல்ல. எங்க பாட்டங்க மருதவர் வீர பெரும்பாட்ட 2 பேரும் என் பாட்டிக்கு தளபதி, பெரிய மருது சின்ன மருது. கொன்னுட்டான்னு தெரிஞ்சிருச்சு. 5 வயசு குழந்தை வெள்ளச்சி தூக்கிக்கிட்டு எங்க அப்பத்தா ஓடுறா. தளபதி 2 பேரும் வேணாங்கிறான். போகாத போகாத. வெள்ளக்காரன் எதிர்பார்த்திருப்பான், எப்படியும் வேலுநாச்சியார் புருஷனை பார்க்க வருவார், போகாதங்கிறான். என் பாட்டங்க பேச்ச மீறி புருஷனை எப்படியும் கடைசியா பார்த்தனவன் உடலைன்ட்டு போறா, மாறுவேடத்துல போறா. பாதிக்கப்பட்ட போறானா, உள்ள பணம் போதா ஒன்னும் தெரிய மாட்டேது. ஏன்னா இதெல்லாம் நவீன தமிழகத்தில் வருது. ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் காசு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம அப்பத்தா போறா, கணவனை பார்க்க வருவான்னு சுத்தி நிக்கிறான் வெள்ளக்காரன். பார்த்துட்டான் வேலுநாச்சியார்னு விரட்டுறான். தப்பிச்சு போறா. போகும்போது ஒருத்தி காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அவ பேரு என்ன? உடையாள். வெள்ளக்காரன் குதிரையில போய் வேலுநாச்சியார் எந்த பக்கம் இருந்தாலா? ஆமா. எந்த பக்கம் போனா சொல்ல முடியாதுங்கிற. வாழ உருவரா, இடுப்பு கீழே வெட்டா, 2 துண்டா விழுகிறா. என் பாட்டியை
அந்த வீர மரத்தியை காட்டி கொடுக்காமல் 2 துண்டாக வெட்டி விழுந்ததால் வெட்டு உடையால் காளியாகி தமிழ் மக்களால் குலதெய்வமாக வழங்கப்படுகிறார் இன்னும் என் ஊர்ல. அதனால வெட்டுடையால் காளி என்று அவனுக்கு பேரு. நல்லா கவனிச்சுக்க. அந்த பாட்டி போய் கணவனின் உடல் மேல என்ன சத்தியம் செய்யறா? இழந்த நிலத்தை போரிட்டு நான் மீட்பேன், இது சத்தியம் என்று தன் கணவனின் உடல் மீது சத்தியம் செஞ்சு போனா.